திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். குழந்தைகளுடைய சிறு வயது பருவங்களில் அதிகமாக அவர்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவது என்பது மிகப்பெரிய நடத்தை மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எய்ம்ஸ் ஆராய்ச்சி தெரிவித்திருக்கிறது. இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எய்ம்ஸ் மருத்துவமனையானது ஒரு முக்கிய ஆராய்ச்சி ஒன்றை மேற்கொண்டு அதன்படி 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்மார்ட் போன் பயன்படுத்த அவர்களை அனுமதிப்பது அல்லது அவர்கள் அந்த போன் ஸ்கிரீனை அதிக நேரம் பார்ப்பது போன்ற காரியத்தினால் ஆட்டிசம் என்று சொல்லப்படுகிற நடத்தை மாற்றங்கள் ரீதியான பிரச்சனைகள் உருவாகி அவர்கள் மிக எளிதாக அவருடைய நடத்தைகளிலே மாற்றம் அடைந்து பெரிய ஒரு எதிர்கால பாதிப்பை அவர்கள் அனுபவிக்க வேண்டியது வரும் என்று அதிலே கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சிறு வயது குழந்தைகள் அழும்போதோ அல்லது அவர்களை கன்வின்ஸ் பண்ணுவதற்காகவோ அவர்களை சமாதானப்படுத்துவதற்காகவோ ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி அவர்களை நாம் சமாதானப்படுத்த முயலும் பொழுது அது ஒரு டிஜிட்டல் போதையாக மாறிவிடும் என்று கூறப்படுகிறது. மாறாக குழந்தைகள் 1 வயது அதை தொடர்ந்து வருகிற அந்த இளம் சிறு குழந்தைகள் பருவத்திலே அவர்கள் நிஜ மனிதர்களோடு அதே போல விளையாட்டு பொருட்களோடு அதிக தொடர்புடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய மூளை வளர்ச்சி மிக வேகமாக அதிகரிக்கும். அதை தாண்டி அவர்களுக்கு செல்போனை அதிகமாக கையிலே கொடுத்து உணவு ஊட்டும் போதோ அல்லது அவர்கள் அழும்போதோ அதை கொடுத்து சமாதானப்படுத்த முயலும் பொழுது அவர்களுடைய கண்கள் பாதிக்கப்படுவதோடு மூளை வளர்ச்சியும் மழுங்கி போய் தொடர்ந்து அவர்களுடைய முன்னேற்றத்திலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, மூளை வளர்ச்சியிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்க வேண்டியது வரும். ஆகவே பெற்றோர்கள் இதை குறித்து கவனமாக அதிஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை எச்சரித்திருக்கிறது. இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். குழந்தைகளின் மூளை வளர்ச்சி என்பது ஆரம்ப காலங்களில் மிக வேகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் நிஜ உலக மனிதர்களுடனும் விளையாட்டு பொருட்களுடனும் தொடர்பில் இருக்க வேண்டும். மாறாக செல்போன் திரையை பார்ப்பதால் திரையில் மின்னும் ஒளி மற்றும் வேகமான மாற்றங்கள் குழந்தையின் மூளையை மழுங்க செய்து நிதானமாய் கற்றுக்கொள்ளும் திறனை பாதிக்கிறது. மற்றவர்களுடன் கண் பார்த்து பேசுவது மற்றும் புன்னகைப்பது போன்ற அடிப்படை சமூக பண்புகளை குழந்தைகள் இழக்க நேரிடுகிறது. குழந்தைகளுக்கு உணவூட்டும் போதோ அல்லது அவர்கள் அழுதாலோ சமாதானம் செய்ய செல்போன்களை கொடுப்பது ஒரு டிஜிட்டல் போதையாக மாறிவிடுகிறது. குழந்தைகளுக்கு தேவை செல்போன் செயலிகள் அல்ல, பெற்றோரின் நேரடியான அரவணைப்பு. அவர்களுடன் பேசி விளையாடுவது மற்றும் கதை சொல்வது மட்டுமே அவர்களின் மூளை வளர்ச்சியை தூண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். 2 வயது வரை குழந்தைகளுக்கு திரை நேரத்தை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் விளையாடுவதற்கு பாரம்பரிய விளையாட்டு பொருட்கள் மற்றும் வண்ண புத்தகங்களை வழங்கலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது குழந்தைகளுடன் நேரடியாக பேசி பழக வேண்டும். ஆகவே இதை கருத்தில் கொண்டு பெற்றோர் கவனத்தோடு குழந்தைகளை வளர்ப்பதில் அதிக கவனம் செலுத்தி இந்த டிஜிட்டல் உலகத்தில் செல்போன் பயன்பாடை குறைப்பது அல்லது தவிர்ப்பது கடினமான காரியமாக இருந்தாலும் குழந்தைகளை அதிலிருந்து தவிர்ப்பது என்பது தேவையான, கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே நாம் இதில் கவனமாக இருந்து பிள்ளைகளை அவர்களுடைய வளர்ச்சியை குறித்து அக்கறை கொண்டு அவர்களை கர்த்தருக்குள் வளர்க்க பிரயாசப்படுவோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
குழந்தைகள் அதிக நேரம் ஸ்மார்ட் போனில் இருப்பது என்பது ஆண்டவரே குழந்தைகளை மிகப்பெரிய அளவிலே அவங்களுடைய கண்களை பாதித்து மூளை வளர்ச்சியை பாதித்து எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றிவிடும் என்பதை அறிந்து ஆண்டவரே பெற்றோர்களுக்கு இதை குறித்த நல்ல ஒரு விழிப்புணர்வை ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே குழந்தைகளை ஆண்டவரே செல்போன் பயன்பாட்டில் இருந்து தவிர்ப்பதை ஆண்டவரை பெற்றோர்கள் கவனத்தில் கொண்டு அதிலே செயல்பட அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை வழி நடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செல்போனுக்கு அடிமையாகி ஆண்டவரே அது நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் அதிலிருந்து வெளிவர ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிறு வயதிலிருந்தே இதை அனுமதிக்காமல் பிள்ளைகளோடு பெற்றோர் அதிக நேரத்தை செலவழிக்க ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. இந்த வேகமான உலகத்தில் ஆண்டவரை எப்படி பிள்ளைகளோடு செயலாற்றுவது, இணைந்து செயல்படுவது, அவர்களை மகிழ்விப்பது எப்படி, அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கை கொடுப்பது எப்படி, ஆண்டவரை அதை அறிந்து கொண்டு ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஆண்டவர் கர்ப்பத்தின் கனி உம்மால் கிடைக்கும் பலன், இந்த பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, ஆண்டவர் பிள்ளைகளை உமக்குள் ஆண்டவரே தகப்பனை வளர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவது எப்படி என்று சொல்லி பெற்றோருக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை பிள்ளைகள் யாரும் பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு ஜெபித்து இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.